நம்ம உணர்ச்சிகள் தான் அசுத்தப்படுத்துது மனசை. ஷைத்தான் அசுத்தமானவன். அவன் மனசை வந்து குடி வந்துட்டான். நம்ம அவனை தான் வச்சிருக்கோம். அவன் கூட தங்கியிருக்கோம். எப்போ பார்த்தா அவனை தங்கியிருக்கும். நம்ம யாரோட தங்கணும்? இறைவனோட தங்கணும், அமைதியோடு தங்கணும், பொறுமையோடு தங்கணும், வீட்டோட மனசோடு தங்கணும், நல்ல குணத்தோடு தங்கணும், இறைப்பண்போடு தங்கணும். நான் நம்ம தங்கியிருக்கிற உணர்ச்சியில் தங்கியிருப்பேன். காரணமா ஷைத்தான் அவளோட இருக்கான். இப்ப ஷைத்தான் நீக்கிறதுக்கு ஒரே வழி இறைவன் தவிர வழி இல்லை. அவனது திரும்ப இருக்கு. என் மன தூய்மைக்காக நான் இறைவனை நாடுகிறேன். இந்த வீட்டை, நம்ம மனன்ற வீடை வந்து தூய்மைப்படுத்த, இது அசுத்தமா இருக்குது உணர்ச்சியின் காரணமாக, பொருளின் காரணமாக, அந்த பொருளை பெருமையும் பொறாமையின் காரணமாக நம்ம மனசு அசுத்தமாயிருச்சு. இந்த வீட்டை மேம்படுத்துறதுக்கும் தூய்மைப்படுத்தும் இறைவன் திரும்ப இருக்கு. தூய்மையா வச்சுக்கிறேன்னு சொல்லும் போது எப்படி தூய்மையாகிறது? எல்லாருக்கும் மனசை தூய்மையா வச்சுக்கணும் என்ன வருது? ஆனால் தூய்மைக்கு வழி தெரியல. மனசை தூய்மையா வச்சுக்கிறது அடிப்படையில் அறிவு கொண்டு சில பயிற்சியில பண்ணி தூய்மையான நினைக்கிறாங்க. அதுவும் உண்மை கிடையாது. ஆனால் தூய்மை அடைய முடியாது. அது ஒரு பெருமை இருக்கு எனக்கு. நான் இந்த பயிற்சி பண்ணிருக்கேன், அந்த பயிற்சி பண்ணிருக்கேன், நான் தோத்துட்டு இருக்கேன், ஜபிச்சுட்டு இருக்கேன், மசூதிக்கு போயிருக்கேன், சர்ச்சுக்கு போறேன், கோயிலுக்கு போறேன், தூய்மைப்படுத்துறதுக்காக. ஆனா அதுல தூய்மை இல்லை. ஏன்னா இப்ப அங்கேயும் வரக்கூடாது. அதுவும் பாதுகாப்பு கிடையாது. கடவுளுக்கே பாதுகாப்பு கிடையாது. இவங்க வச்சிருக்கிற கடவுளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது எப்படி உங்களை பாதுகாக்கும்? அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கால வந்து இது வந்திருக்குமோ, இந்த நோய் வந்திருக்குமோ, இந்த தீமை தாக்கி இருக்குமோன்னு சொல்லிட்டு வெளிப்படையா பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நிகழ்வுகள்ல. இப்படி உங்களை பாதுகாக்குமா? அதனால வழிபாடு தலங்கு போகக்கூடாது, புண்ணிய தலங்கு போகக்கூடாது, கேளிக்கை வேடிக்கை கூடாது, சினிமா தேட்டர் கூடாது, எல்லாம் வந்து நீக்கப்பட்டுருச்சு. நாங்கள் வீட்டில் தான் தங்கணும். உங்களுக்கு வேலையும் கிடையாது. வேலையெல்லாம் சம்பளம் கூட தர்றேன். ஆனால் இப்பயாவது எம்ம திரும்புறீங்களா? நீங்க எதெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களோ எல்லாத்தையும் நீக்கிட்டேன். எதெல்லாம் நன்மையா இருக்குன்னு நீங்க அறிவு கொண்டு நம்ம போயிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் எல்லாம் நீக்கிட்டேன். அதுல எதுவும் நன்மை கிடையாது, புண்ணியம் கிடையாது. இப்ப வீட்டுல தங்கி புண்ணியம் சம்பாதிங்க, வீடு தூய்மையா வச்சுக்கோங்க, அவங்க மனசை தூய்மையா வச்சுக்கோங்க. அந்த மனசுல இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கி கேளுங்க, இரண்டு கேளுங்க.